நான் ஏதாவது கேட்டா என்ன ஏத்து பேசுறா. மரியாதை என்னன்னு கொஞ்சம் கூட தெரியல அவளுக்கு. இன்னும் அப்பதான் ஸ்ருதியும் மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. விட பெரிய இடம் தான் ரோகிணி குடும்பம். அவ என்னைக்காவது பந்தாவா திமிரா நடந்துகிட்டு இருக்காளா? ஆண்டி ஒரு நிமிஷம் கிளைண்ட் விடுமா. இல்ல ஆண்டி ஒரு முக்கியமான கிளைண்ட் ஆத்தியா கூப்பிடுறாங்க. இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன். இங்க என்ன இடமா இல்ல? இல்லம்மா என் பொண்ணு அந்த வீட்டுல நல்லா வாழறது உனக்கு பிடிக்கலையா? அவளை எங்க வீட்டுக்கு ஏய், கேவலமான வேலையை தானே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. யாருக்குங்க வேணும் உங்க பணம்? ஏய், சும்மா நடிக்காத. எல்லாம் ஸ்ருதியை சொல்லணும். ஸ்டேட்டஸ் பார்க்காம அவங்க கார்ல ஏறும்போது அவங்க கையில பூ இல்லையே. எப்படி மீனா அவங்க அப்படி கேட்கலாம்? மீனா ஆகும். உட்கார் உட்கார். சொல்லுங்கம்மா, என்ன நடந்துச்சு? ஆண்டி கிட்ட நீங்க என்ன இருக்கீங்க? கேட்க வேண்டிய இடத்துல கேளுங்க. தேவையில்லாம எங்க கிட்ட கத்துனா நாங்க என்ன பண்ண முடியும்? வேலை ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பியா? நான் சொல்றத சொல்லிட்டேன். கேக்குற அளவுக்கு சண்டை போடுவீங்க. கீழே போய் காரை தொடங்கிறேன். ஒண்ணுமே வந்துடாதீங்க. இவங்க எல்லாருமே இப்படிதான். யார் யாரை எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்கதான் வைக்கணும். கரெக்டா சொன்னீங்க ஆண்டி. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க சொன்னதுதான் சரி. நான் உங்க பேச்ச கேட்டு இருந்திருக்கணும். உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். அப்படிலாம் யாரும் எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். உங்க வேலையை மட்டும் பாருங்க. நீங்களும் உங்க வேலையை மட்டும் பாருங்க.